திருவள்ளுவர் புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் யாருக்கும் தெரியாதது ஒன்றும் புதுசாக சொல்லலை, ஒரு நினைவூட்டல் தான், அவ்வளவுதான். தோன்றில் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு ஒரு அழகான குறள். இப்போது இதுக்கு பொருள் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களாக பிறந்தால் புகழ் உண்டாவதற்கான குணங்களோடு பிறத்தல் வேண்டும். அக்குணம் இல்லாதவர்கள் மக்களாக பிறப்பதை விட பிறவாதிருத்தலே நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாக பிறக்கிறது உண்மையாக சொன்னால் நம்ம கையில் இல்லை. நம்ம கேட்டு நாம் பிறக்கல. யாருமே உலக மக்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் பிறக்கணும்னு கேட்டியான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா அவங்கள குழந்தைய இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்க, அதனால் வந்தோம். நம்ம எல்லாருமே உலக மக்கள் அத்தனை பேரும் யாரும் நாம் கேட்டு கிடைக்கல. அப்படி கேட்டு கிடைக்கிறதா இருந்தால் எல்லாரும் வேறு அம்மா, வேறு அப்பா, வேறு நாடு, வேறு வளமை அப்படி கேட்டிருப்போம். யாரும் அவங்களுக்கு வகுத்த வகை எதுவோ அதுதான் நடக்கும். அப்படி தான் நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருப்பாரா? இந்த உண்மை அவருக்கு தெரியாது. இது என்னுடைய குறுக்கு கேள்வி. இதை நான் வேறு யாரையும் எதுவும் சொல்லலை. அப்போது நான் நினைக்கிறத நினைக்கிறத சொல்கிறேன். ஒருத்தர் பிறக்கிறப்ப எப்படி பிறந்தாலும் பிறந்துட்டு போட்டோம். அவங்க எப்படி பிறந்தாங்கன்றது ஒரு விஷயமே இல்லை. அவங்க உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு போகும்போது எவ்வளவு புகழோடு இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்கள பிறர் பாராட்டும்படியாக வாழ்ந்தாங்களா? ஒரு இடத்துல தோன்றணும்னா முன் வருதல், பிறருக்கு எதிரில் தோன்றுதல், அதான் சூரியன் உதித்தனன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாதது தோன்றலை, அங்கே இருந்தது இப்போ மறைஞ்சிருந்தது இப்போ வந்தது. அதுபோல் ஒரு இடத்துல இருந்த ஒருத்தர் ஒரு சபையில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள மற்றவங்க புகழும்படியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து இருக்கணும். அப்படி தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல அருமையான பிறர் பாராட்டும்படியான அற வாழ்க்கையை வாழாதவர்கள் எதிரில் வந்து சபையில் நிற்கக்கூடாது. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார்ன்றது என்னோட கருத்து. தோன்றின் புகழோடு தோன்றுக, சீரும் சிறப்புமான வாழ்க்கையை நடத்திட்டு முன்னாடி